ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பலாக்கொட்டை பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பலாக்கொட்டையை குக்கரில் மூழ்கிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூட உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த தோலை உரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்க போகிறோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். தோலை உரித்து எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு இது கூட சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் 2 சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வர விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்கிறேன். கூடவே தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இது கூட புதினா கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிறேன். வதங்கி வந்ததும் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு பலா விதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 10 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு எடுத்தால் சுவையான பலாக்கொட்டை பிரியாணி தயாராகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.